இனி மனுஷங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரர் எலான் மாஸ்க் சொல்றாரு. அதுவும் இந்த வருஷத்துக்குள்ள ஏஐ வந்து கோடிங்லாம் பண்ணிரும், அதாவது பைனரி ஜீரோஸ் ஒன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி இனிமேல் வந்து ஏஐ கோடிங் பண்ணிரும், இனிமேல் மனுஷங்க தேவையில்லைங்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா டிசிஎஸ் இந்தியா கம்பெனில இருந்து சொல்றாங்க, என் சந்திரசேகரன் ஒருத்தர், இனிமேல் எங்களுக்கு மனுஷங்க தேவையில்லை, ஏஐ ஏஜென்ட் தான் தேவை அப்படின்னு. நம்மளாம் விவசாயத்தை விட்டுப்புட்டு விவசாய நிலத்தை விற்று லட்சங்களில் பல லட்சங்களில் வந்து கொட்டி படிச்சு போட்டு இன்ஜினியரிங்கு ஒரு என் பையன் வந்து நிழல்ல வேலை பார்க்கணும்னு எத்தனையோ விவசாயிகளோட கனவு. அவங்கெல்லாம் உழுக்க வராங்க வேலைக்கு வரலான்னு. வேலை கிடையாது, உங்களுக்கு கோடிங் கிடையாது, உங்களுக்கு நீ மனுஷங்களுக்கு வேலை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியலங்க. மனுஷங்களுக்கு வேலை கொடுக்காம நித்யானந்தன் சொன்ன மாதிரி யாரும் வேலைக்கே போக வேணாம், எல்லாம் சும்மா உட்காந்துக்கிட்டு உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தால் காசு வருமா? இவங்கெல்லாம் இந்த பணக்காரங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி நம்ம மாதிரி ஏழைகளுக்கு வந்து காசு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா? மனுஷங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறது எனக்கு ஒரு அதிருப்தியாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயங்க, விவசாயத்தை மட்டும் கையை இவ்வளோ விட்டுறாதீங்க. ஏன்னா யாருமே நமக்கு வேலை கொடுக்கக்கூடாது, நம்மளாம் ஒரு வேலையை உருவாக்கிக்கணும். அப்படின்னா விவசாயம் தான் நமக்கு கை கொடுக்க போகுது. விவசாயத்தை நிலத்தையெல்லாம் விற்காதீங்க. ஏன்னா வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி ஐடி வேலையோ இல்லை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை நம்பியோ நம்மளால் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. தயவுசெய்து வந்து சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு விவசாயத்தை பாருங்கள். இனிமேல் விவசாயம் தான் நமக்கு வந்து கை கொடுக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் மனுஷங்க வேணாம், 10 பேர் செய்ய வேண்டிய இடத்துல 3 பேர் இருக்கணும், அப்புறம் எதுக்கு இவ்வளோ பேர் நம்ம படிக்கணும்? வேலை வாய்ப்பை உருவாக்காம வேலை வாய்ப்பை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழலை நம்ம எப்படி கையாளணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் மக்களுக்கு. இவ்வளோ பேர் வந்து எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டு, இந்த ஜென்ரேஷன் படிக்க வந்துருச்சு, வேலை இல்லாமல் படித்து என்னத்துக்கு ஆக போகுது அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. தயவுசெய்து இல்லை யாருக்காவது வேறு புரிதல் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.